மகாலட்சுமி பால்கடலின் ஆழத்திலிருந்து தோன்றியவள். மகாவிஷ்ணுவின் திருவுள்ளம் கவர்ந்த மனைவி. செல்வத்திற்கும் வளத்திற்கும் தெய்வமாக விளங்கும் மகாலட்சுமி. பால்கடல் கடையப்பட்டபோது தோன்றிய இத்தாய் காமனின் தாய் என்றும் அழைக்கப்படுகிறாள். மகாலட்சுமி 8 தெய்வீக வடிவங்களில் வணங்கப்படுகிறாள். தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, சௌரியலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, கீர்த்திலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, ராஜ்யலக்ஷ்மி. நவராத்திரியின் புனித நாட்களில் துர்க்கை தேவியுடன் இணைந்து லக்ஷ்மி தேவியை வழிபடுவது மரபாக உள்ளது. செயல் சக்தியின் வடிவமே லக்ஷ்மி தேவி. படைப்பின் தொடக்கக் கதையில் பரமாத்மாவின் இடது பக்கத்திலிருந்து ஒரு தெய்வீக சக்தி தோன்றியது. அவளே லக்ஷ்மியாகவும் ராதாவாகவும் விளங்கினாள். மகாவிஷ்ணுவின் வல்லபையாக லக்ஷ்மி மாறினாள் என்று தேவி பாகவதம் கூறுகிறது. காலம் கடந்தும் லக்ஷ்மி தேவி பல அவதாரங்களை எடுத்தாள். நம் நாட்டில் லக்ஷ்மி தேவி பிரதான தெய்வமாக வீற்றிருக்கும் கோயில்கள் மிக அரிது. பொதுவாக நாம் காணும் வடிவங்களில் வரத அபய முத்திரைகளுடன் தாமரைகளை தாங்கியபடி தாமரையின் மீது அமர்ந்தோ அல்லது நின்றோ மகாலட்சுமி காட்சியளிக்கிறாள். செல்வத்தின் தேவியான லக்ஷ்மி கன்னி மாதம் மக நட்சத்திர நாளில் சிறப்பாக வழிபடப்படுகிறாள். பிராமண இல்லங்களிலும் பிற வீடுகளிலும் அரிசி மாவால் வட்டம் வரையப்பட்டு அதன் மீது ஆவணி பலகை வைக்கப்படுகிறது. நாக்கில் அரிசி உமிகள் குளிக்கப்பட வீட்டுத் தலைவர் தாயத்து அணிந்து நறுமண பூக்களுடன் லக்ஷ்மி பூஜை செய்கிறார். இந்த புனித பூஜையில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்கிறார்கள். அன்று லக்ஷ்மி பூஜை பிரசாதங்களுக்காக சிறப்பு கறிகள் தயாரிக்கப்படுகின்றன. பத்ரா மாதம் கிருஷ்ணாஷ்டமி நாளில் லக்ஷ்மி பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது.